தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹவுதீஸ் வேற என்ன பண்ணியிருக்காங்களாமா, பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருக்காங்க. ஏன் நாமளும் டோல்கேட் வசூல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்களாமா பாபல் மந்தல் பகுதியில், அதாவது ரெட் சி பகுதியில். இது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரும் சச்சரவாக போய் கொண்டிருக்கு. நேரடியாக எந்த இடத்துலையுமே ஏமனுடைய ஹவுதீஸ் இதை அறிவிக்கல. ஆனால் பல ஊடகங்கள் இதை சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுக்குலாம் எங்கிருந்து தகவல் வருதுன்னே தெரியல. ஆனா இவங்கெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவங்களே பேசாட்டினாலும் இவங்களே தலைப்புக்காகையாவது எதையாவது போட்டு எடுத்து கொடுத்துட்றாங்கன்னு தான் சொல்லணும். ஏற்கனவே செங்கடல்ல ரொம்ப வருஷமா 2 வருஷமாவே பிரச்சனையெல்லாம் போய் இப்பதான் ஓஞ்சு செங்கடல் திறக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 4-5 மாசமாவே பாத்தீங்கன்னா செங்கடல் கொஞ்சம் சீரா இருந்தாலும் இந்த பக்கம் என்னாச்சு, ஈரான்ட்ட இவங்க வம்புக்கு போய் இப்ப 2 மாசமா அங்க ஃபுல்லா ஆர்மோஸ் மூடப்பட்டிருக்கு. இப்ப இதுல செங்கடலுக்கும் டோல் ஃப்ரீ போட்டு இதுக்கும் பாத்தீங்கன்னா டோல்கேட் ஃபீஸ் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் விலைவாசி ஜாஸ்தியாகும். இதை வேற இன்னைக்கு பல ஊடகங்கள் போட்டிருக்காங்க. அவங்க ஹவுதீஸ்லாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இனி அங்கேயும் ஒரு வசூல் இங்கேயும் ஒரு வசூல், எல்லாரும் மாத்தி மாத்தி வசூல் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தலைப்புகள் வந்திருக்கு. ஒருவேளை அந்த மாதிரி அவங்க அறிவிச்சாங்கன்னா மறுபடியும் என்ன ஆகும்னா போர் விரிவாகும் அப்படிங்கிறது வேணா தெரியுது. ஆல்ரெடி ஹவுதீஸ் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணி சண்டை போடுறதுக்கு வந்திருக்காங்க. வராதவங்க ஒன்றும் கிடையாது, அவங்க வந்திருக்காங்க. போன வாரம்லாம் சண்டையை போட்டுட்டு தான் போய் என்ன பண்ணியிருந்தாங்க, இந்த 2 வாரம் நிறுத்த வந்தப்போ தான் அமைதியாக இருக்காங்க. அவங்க ஈரானுக்காகவே களமிறங்கிறதுக்கு தயாராக இருக்கிறவங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரெட் சீக்காகவும் இறங்குவாங்க. இறங்க மாட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் இப்போதைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா, ஏமன் ஒரு பக்கம் சவுதியாலையும் இன்னொரு பக்கம் UAE ஆலையும் பகிரப்படக்கூடிய நிலப்பகுதியாக இருக்கிறனால அந்த 2 ஆர்மியும் மாற்றி மாற்றி சண்டை போட்டாங்க. ஒரு கட்டத்தில் UAE ஏமனை கைப்பற்றலாம்னு நினைக்கும் போது சவுதி UAE அடிச்சு விரட்டி இப்ப சவுதி அங்க நிக்கிறாங்க. அப்ப UAE சவுதின்னு சொல்லிட்டு கைகோர்த்து இருக்கக்கூடிய நேரத்துல இப்படி ஏதாவது ஏமனு சவுதின்னு சொல்லிட்டு கைகோர்த்து இருக்கக்கூடிய நேரத்துல ஏமன்ல இருக்கக்கூடிய ஹவுதீஸ் இப்படி ஏதாவது பண்ணாங்கன்னா சவுதியை வச்சே போர் செய்ய வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துடும். அதனால கொஞ்சம் டவுட் தான் இப்ப அறிவிப்பாங்களான்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்க ஏற்கனவே ஏமனுக்குள்ள நிலைமை சரியில்லை, சவுதியுடைய கை வேற ஓங்கி இருக்குது. அமெரிக்கா சவுதியை வச்சு எதுவும் செய்யாம இருக்கணும்னா ஏமன் ஹவுதீஸ் எதுவும் செய்யாம இருக்கிறது அவசியங்கிறனாலதான் இப்ப கொஞ்சம் அமைதியா இருந்துட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இவங்களுக்கு எல்லாம் எங்கிருந்து தான் தகவல் கிடைக்குதுன்னே தெரியல. ஊடகங்கள் இப்படி ஒரு தகவலை போட்டிருக்காங்க. அடுத்து ரொம்ப முக்கியமா கார்க் தீவு. நம்ம ஏற்கனவே கார்க் தீவை பத்தி பேசியிருக்கோம். கார்க் தீவு அப்படிங்கிறது ஈரான்ல பல தீவுகள் இருக்குது. ஒரு 4-5 தீவுகள்லாம் முக்கியமான தீவுகள் இருக்கு. அதுல ஒரு தீவு தான் கார்க் தீவு. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒட்டுமொத்தமாக எண்ணெய் உற்பத்தியை கொண்டு போய் கார்க் தீவுல மட்டுமே வச்சிருக்காங்க. அது ஈரான்கிட்ட பார்க்கக்கூடிய ஒரு பெரிய மைனஸா இருக்கு. இது இன்னைக்கு நேற்று பண்ணியிருக்காங்களான்னு கேட்டாங்கன்னா அவங்க 100 வருஷமா அதை தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அமெரிக்காக்காரனுக்கு இது எப்படி சாதகமா போகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க எல்லா நாட்டிலையும் போய் எண்ணெய் வளங்களை திருடுறதா அவங்க முயற்சி. அப்படி எண்ணெய் வளங்களை திருடுறதுக்காகவும் அதை வாங்குறதுக்காகவும் போர் செய்யும் போது அது எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சா ஒட்டுமொத்தமா பறி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. அந்த ஒரு பெரிய தப்பை தான் ஈரான் பண்ணியிருக்காங்க. மேபி இந்த போருக்கு பின்னாடி அவங்க கார்க் தீவை மட்டும் நம்பி இல்லாம மற்ற தீவுகள்லையும் எண்ணெய்களை உற்பத்தி செஞ்சு அனுப்புற மாதிரி செய்வாங்கன்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஆனா அதுக்கு இப்ப டைம் கிடையாது. இப்ப ஆல்ரெடி போர் ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பிக்காதப்பதான் நம்ம அதெல்லாம் பேச முடியும். ஆரம்பிச்சிருச்சு. பின்னாடி அவங்க என்ன செய்ய போறாங்க, அதுல மாற்றம் வரப்போகுது அப்படிங்கிறது இப்ப எந்த ஒரு பலனையும் கொடுக்க போறதில்ல. இன்னைக்கு ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, கார்க் தீவு இன்னும் 3 நாட்கள்ல வெடிக்க போகுது, கார்க் தீவே என்ன ஆக போகுது, இருக்காம போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்காரு. இதுக்கு 2 காரணம் இருக்கு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, கார்க் தீவு எப்படி அமைக்கப்பட்டிருக்குன்னா அங்கிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயை ப்ராசஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா சீக்கிரமா கப்பலுக்கு லோடு ஏற்றிடுவாங்க. அப்படி ப்ராசஸ் பண்ணி ஏற்றிடுவாங்க. அந்த கப்பலை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, ஏதோ திருட்டு வழியிலையாவது என்ன பண்ணிடுவாங்கன்னா கொண்டு போய் சைனாட்டையோ இல்லை மற்ற நாட்டையோ ஒப்படைச்சிருவாங்க. ஏன் திருட்டு வழி? ஏன்னா அமெரிக்கா பொருளாதார தடையை போட்டிருக்காங்க ஈரான் மேலே இத்தனை வருஷமா. அதனால திருட்டு வழியிலையாவது கொண்டு போய் மறைமுகமாக ஒப்படைச்சிட்டு இருந்தாங்க. அப்போ கார்க் தீவுடைய அமைப்பே அப்படின்னா தயாரிக்கக்கூடியதை நிறுத்தக்கூடாது, அந்த ப்ராசஸை நிறுத்தக்கூடாது, நிறுத்த முடியாது. அப்போ நிறுத்த முடியாதுன்னா அதுலேருந்து வர்றதை சீக்கிரமாக என்ன பண்ணும், சப்ளை பண்ணிடணும். அப்படி சப்ளை பண்ண முடியாது இப்ப என்ன பண்ணிருக்காங்க, ஹார்மோஸை அமெரிக்கா க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ஈரான் க்ளோஸ் பண்ணல, நாங்க தான் க்ளோஸ் பண்ணிருக்கோம் அமெரிக்கா சொல்றாங்க. ஈரானுடைய ஒரு கப்பலை கூட விட மாட்டோம்னு அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. எங்க கையில கிடைச்சா அத்தனை எண்ணெயும் எங்களுக்கு தான் சொல்லியிருக்காங்க. அதனால ஈரான் கப்பலை ஹார்மோஸ் வழியாக சுதந்திரமா கொண்டு போக முடியாம இருக்குது. அப்ப கப்பலுக்கு கொண்டு போக முடியாம இருந்தா ஏத்தனை கப்பலே ஸ்டாக் ஆகுது. ஏத்தாம இருக்கிறதுல என்ன ஆகும், அப்படியே அந்த இதுலயே ஸ்டாக் ஆகிட்டு இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்கா வெடிக்கக்கூடிய விதத்துல தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. பொதுவா எண்ணெய் இது அப்படிதான் இருக்கும்.
ஆனா இந்த இடத்துல வந்து இன்னொரு விஷயம் பார்க்கப்படுது. ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ட்ரம்ப் இப்படி சொல்லியிருக்காரு சரி, ஆனா நிலைமை உண்மையாலுமே அப்படிதானான்னு கேட்டா, உண்மையாலுமே அங்கிருந்து கப்பல்களை அதிகமாக வெளியே கொண்டு போக முடியல. கொண்டு போக முடியாட்டினாலும் கப்பல்கள்ல நிறுத்தி வைக்கப்பட்டுட்டு இருக்கு. அதாவது கார்க் தீவுல இருந்து வெளியே கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்து கப்பலுக்கு கொண்டு வந்து என்ன பண்றாங்க, ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப கார்க் தீவை சுத்தி இருக்கக்கூடிய கடல் பகுதியில 10க்கும் மேற்பட்ட ஆயில் நிரப்பப்பட்ட கப்பல்கள் இருந்துட்டு இருக்கு. அது இன்னும் பாதையை தேடி கரெக்டா போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேரல. அதே சமயத்துல அவங்க என்ன பண்ணிருக்காங்க, நிரப்பி தான் வச்சிருக்காங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு தெரியும், அதை நிரப்பாம வச்சோம்னா கார்க் தீவுக்கே பாதிப்பு வெடிச்சிரும். அதனால நம்ம எடுக்கிறத எடுத்துருவோம், சப்ளையே பண்ணாட்களும் நம்ம லோடு ஏற்றி வைக்கலாம்னு சொல்லிட்டு கப்பல்கள்ல லோடு ஏற்றி ஸ்டோரேஜ் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. இந்த இடத்துல என்ன சந்தேகம்னா, ஏன் அப்ப ட்ரம்ப் இப்படி சொல்றாரு, அவருக்கு தெரியாம சொல்றாரான்னு கேட்டா, இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், இதை ஏன் வந்து அவங்க அப்படியே மாற்றி தாக்குதல் செஞ்சு போட்டு தானாக வெடிச்சிருச்சுன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கக்கூடிய கண்ணோட்டத்தில் ஆய்வாளர்கள் பார்க்குறாங்க. ஏன்னா அமெரிக்கா இப்போ தாக்குதலை ஆரம்பிக்கணும், கண்டிப்பாக ஆரம்பிக்கணும், வேற வாய்ப்பே கிடையாது. ஆரம்பிக்க தான் போகிறாங்க. எப்போ ஆரம்பிப்பாங்கன்னு தெரியாது, இன்னைக்கா நாளைக்கா நாளானிக்கான்னு தெரியாது. ஒரு நாள் நீங்கள் தூங்கி எந்திரிக்கும் போது காலையில் பார்த்தீங்கன்னா தலைப்பு செய்தியாக மறுபடியும் அமெரிக்கா ஈரானை தாக்கிருச்சுன்னு வரப்போகுது. அப்படி தாக்கும் போது இந்த தடவை அமெரிக்கா போய் அங்கே இங்கெல்லாம் கை வைக்க போகிறதில்ல, பவர் ஸ்டேஷன்ல கை வைக்கிறோம், கார்க் தீவுல கை வைக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. அப்ப டைரக்டா கார்க் தீவை வந்து ஹிட் பண்றது தான் இந்த தடவை அமெரிக்காவுடைய ஐடியா. அப்படி கார்க் தீவை ஹிட் பண்ணதுக்கு பிறகு அவங்க பதிலுக்கு வேற எதையும் தாக்குதல் பெருசா செய்யக்கூடாதுங்கிறதுக்காகவோ, அப்படி இல்லாட்டினா மற்ற நாடுகள்லாம் நீங்க தானே போய் அவங்கள அடிச்சீங்கன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காகவோ முன்னாடியே வந்து அதுவா வெடிச்சிரும்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுவா வெடிக்க கூடாதுங்கிறதுக்காக அதுல இருந்து எண்ணெய் எடுத்து அவங்க ஸ்டோரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது எல்லாத்தையும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கப்பல்ல ஏத்திட்டாங்க. கப்பல் போய் சேருதோ இல்லையோ, கப்பல் வந்து பார்த்தா கடல்ல மிதந்துட்டு தான் இருக்கு. அப்ப அவங்க அந்த வேலையை கரெக்டா செஞ்சுட்டு இருக்கும்போது கூட ட்ரம்ப் இப்படி சொல்றாருன்னா, ட்ரம்ப் அதவே ஒரு காரணமா சொல்லிட்டு தாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இதுல ரொம்ப முக்கியமா அடுத்த விஷயமா பாக்குறது, இப்ப கடைசியா முந்தா நேத்து ஒயிட் ஹவுஸ்ல ஒரு தாக்குதல் நடந்துச்சு பாருங்க. அந்த தாக்குதலை பத்தி அமெரிக்காவுடைய CIA உளவு பிரிவு தலைவர் என்ன சொல்றாருன்னா, இது ஒரு நாடகமே அன்றி வேறில்லை, இது நாடகத்துக்காகத்தான் செஞ்சிருக்காங்க, நீங்க வேணா பாருங்க, ஈரான் மேல தாக்குதலை நடத்துறதுக்காகத்தான் இதை செஞ்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. சொன்ன மாதிரியே இன்னைக்கு ட்ரம்ப் வந்து என்ன பண்ணிருக்காரு, ஈரான் பக்கம் தான் திசை திருப்புறாரு. இதுவரை வந்து பாத்தீங்கன்னா நேத்து ஈரானை பத்தி பேசவே இல்லை, ஆனா இன்னைக்கு பார்த்தா ஈரான் பக்கம் தான் திசை திருப்புறாங்க. இது ஒட்டுமொத்தமாகவே வந்து மொசாட்டுடைய வேலையும் அமெரிக்காவுடைய வேலையும் சேர்ந்து தான் வந்து இந்த ஒரு திட்டத்தை வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப சொதப்பல், இவங்க நடிக்க தான் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய உளவு பிரிவு புட்டு வைக்கிறாங்க. முதல் விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்டா அவங்க வந்து முதல்ல ட்ரம்ப்பை தான் காப்பாற்றணும். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா JD Vance போய் காப்பாற்றுறாங்க, அதை செய்கிறாங்க இதை செய்கிறாங்க, என்னென்னமோ செஞ்சுட்டு அப்புறம் கடைசியாக போய் ட்ரம்ப்பை காப்பாற்றுற மாதிரிலாம் காட்டுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது ஒரு முக்கியமான விஷயம் இல்லைன்ட்டு. நடிக்கிறக்காக செஞ்சனால அவங்களால என்ன பண்ண முடியல, இயல்பாக நடிக்க முடியல. இதே உண்மையாலுமே ஒரு பிரச்சனை இருந்தால் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ட்ரம்ப் பக்கம் தான் போயிருப்பாங்க, இவங்களுடைய பாதுகாப்பே வேற மாதிரி இருந்திருக்கும். நேற்று இவங்க செய்யறதே எப்படி இருக்குன்னா, இதை வந்து தெரிஞ்சு செட்டப் பண்ணி வச்ச மாதிரி தான் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது, அந்த பிடிக்கப்பட்ட நபர் இருக்காருல, அவரு வந்து பார்த்தா கிறிஸ்துவ எதிரானவர் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அவரு வந்து பார்த்தா ஈரானுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிருக்காராமா. அதுவும் ஈரானுடைய ரைஸ் ஆஃப் பலவி இருக்காருல, அவருக்கு வந்து பார்த்தா அவர் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நடந்த போராட்டத்துல இவர் பங்கேற்றிருக்காரு. ஈரானுக்கு இவர் சப்போர்ட் பண்றாரு, ஈரானுக்கு இவர் ஃபண்டு ப்ரொவைட் பண்ணிருக்காரு, 25 லட்சம் ரூபாய் காசு கொடுத்திருக்காரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்லாம் சொல்லி ஈரானுக்கு இவருக்கு தொடர்பு இருக்குன்னு காட்டுறாங்க. ஆனா ஆக்சுவலா ஊடகவியலாளர்கள் இந்த விஷயம் நடந்த கொஞ்ச நேரத்திலேயே போய் அவரை பத்தி அவருடைய சேனல் வெப்சைட்ல இருந்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வெப்சைட் முடக்கப்பட்டுருச்சு. அந்த வெப்சைட்ல அவர் 3 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்ரேலுடைய யூனிஃபார்ம்ல வந்து என்ன பண்ணிருக்காரு, இருந்த போட்டோவை போட்டிருக்காரு. இதுல இருந்தே தெரியுது அவர் மொசாட் உளவாளின்ட்டு. அமெரிக்காவும் தெரிஞ்சுதான் உள்ள விட்டுருக்காங்க. இது ஒரு ப்ரீ பிளான்ட் ஒரு விஷயம் தான், அங்க எந்த ஒரு மரணமும் ஏற்படல. இதை காரணமா காட்டி ஈரான் மேல அட்டாக் பண்ண போறாங்க. அப்ப இப்படி ஒண்ணு செட் பண்ற மாதிரி அடுத்து கார்க் தீவு தானா வெடிக்க போகுதுன்னு ஒண்ணு சொல்லி போட்டு இவங்க கார்க் தீவு மேல தாக்குதல் பண்ண போறாங்களா அப்படிங்கக்கூடிய பெரிய கேள்வி வந்திருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதெல்லாம் தான் இப்ப வந்த தகவல்கள்.